மனப்பிரச்சனைகள் வந்தா, எந்த டாக்டர் கிட்ட போணும்? விழிப்புணர்வு நெறைய பேருக்கு இருக்கவே மாட்டேங்குது. இது விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போணுமா? சைக்காலஜிஸ்ட் கிட்ட போணுமா? 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே அழகா கத்துக் குடுக்குறேன். சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் 2 பேருமே 2 டாக்டர்களுமே மனப்பிரச்சனைகள சரி பண்ணக்கூடியவங்க தான். சைக்காலஜிஸ்ட் மாத்திரை குடுக்காம சரி பண்ணுவாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் மாத்திரை குடுத்து சரி பண்ணுவாங்க. எது நல்ல வழி மனப்பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுன்னா, மாத்திரை இல்லாம சரி பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய டிவி ஷோல பேசிட்டேன். மக்களுக்கு இன்னும் போய் சேரல. கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. அப்போ சைக்கியாட்ரிஸ்ட் உடைய ரோல் என்ன? இந்த உலகத்துல கேட்டா, ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரொம்ப நாளா சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்கல. மூளையில நெறைய ரசாயனங்கள்லாம் மாறி போச்சு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. சொல்றதே புரிஞ்சுக்க மாட்றாங்க. அவங்க ஒரு டெல்யூஷன்ல இருக்கிறாங்க. அக்ரசிவா இருக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாரி ரொம்ப பிரச்சனை அதிகமாயிட்டு அந்த பேஷண்ட்ட கண்ட்ரோலே பண்ண முடியாம போயிட்டா, அவங்கள தான் சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்கணும். அப்போ பேஷண்ட்டு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா, இர்ரேஷனலா அர்த்தம் இல்லாமலாம் பேசல. சொல்றதெல்லாம் புரியுது. நல்லாவே சொல்றத கேட்டு அழகா மாத்துறாங்க, முயற்சி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா, இந்த பிரச்சனை ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டா சரி பண்ணி குடுத்துருவாங்க. நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்லயே போணும். சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் போணும். அது மட்டும் இல்லாம, ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, அப்ப மட்டும் தான் சைக்கியாட்ரிஸ்ட் யூஸ் பண்ணணும். மாத்திரை மூளைக்கு போடவே கூடாது. மாத்திரை போட்டீங்கன்னா, குணம் அடையவே அடையாது. உலக அளவுல ஒரு கேஸ் கூட மாத்திரை சாப்பிட்டும் பூரணமா குணமானதா டாக்குமெண்ட்டே இல்ல. ஸோ மாத்திரை சாப்பிடாம சரி பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். மாத்திரை சாப்பிடாம சரி பண்ணா, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போணும். அந்த சைக்காலஜிஸ்ட்டே ரொம்ப திறமையானவரா இருக்கணும். நெறைய அனுபவம் இருக்கணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம, ஒரு காட் கிஃப்ட் டேலண்ட் இருக்கணும் அவங்க கிட்ட. அந்த மாரிலாம் பார்த்து போணும். அப்பதான் முக்கியம். நெறைய பேர் சொல்லுவாங்க 5 வருஷம் கழிச்சு வருவாங்க ட்ரீட்மெண்ட். நோய் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர். ஏம்மா முன்னாடியே வரல? நான் பக்கத்திலேயே பார்த்தேன் டாக்டர் ஒரு டாக்டர்ட்ட. எங்க வீட்டு பக்கத்திலேயே இருந்தாரு. அங்க பார்த்துக்கின்னு இருந்தேன். அவரு அனுபவம் இல்லாம இருந்துச்சுன்னா, வெறும் படிச்சிருந்தாலே போதாது. அனுபவம் வேணும். அனுபவம் இருந்தா போதாது. டேலண்ட் வேணும். இதெல்லாம் இருக்கிற டாக்டரான்னு நீங்க பார்த்து போணும். உடம்ப யார்கிட்டவேனா ஒப்படைக்கலாம். மனச ரொம்ப திறமையான, அனுபவம் உள்ள, நெறைய படிச்ச ஒருத்தர்கிட்ட தான் மனச நீங்க ஒப்படைக்கணும் சரி பண்ணிக்கிறதுக்கு. அப்பதான் பூரணமா சரியாயி, நல்லாவே குணமடைஞ்சு, திரும்ப உங்களுக்கு வாழ்வதற்கான வாழ்க்கைக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது தெரியாம போயிடுச்சு, நான் நெறைய வாட்டி மாத்திரை போட்டேனே டாக்டர் அப்படின்னு நெனச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. அப்பவும் கன்சல்டேஷன் புக் பண்ணிட்டு